எந்திரிமா, பசிக்குதுமா. ஐயோ பசிக்குது, இன்னைக்கும் சாப்பாடு எதுவும் இல்லையே. ராஜா எங்க போயிட்டான்? ராஜா ராஜா எங்க போனானோ தெரியலையே. ஏம்மா சாந்தியா? வாங்கம்மா. மேஸ்திரி எது வந்தாங்களா? எதனா காசு எது கொடுத்தாங்களாம்மா? எங்கம்மா இன்னைக்கு முதலாளி எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னும் கொடுக்கவே இல்லை. பையன் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பசியோட எப்படி இருப்பான்? அவனுக்கு ஞாபகம் தான் இல்லையா? இருக்குமா, நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் காசு கொடுத்தாதானே நான் சோறாக்க முடியும் சொல்லுங்க. நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வேலை மட்டும் வாங்கிக்கிறாங்க, காசே கொடுக்க மாட்டேறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா வந்து மேஸ்திரி காசு கொடுக்குறேன்னாமா சொல்லியிருக்காங்க. பாக்குறேம்மா நானு. எங்க வரதோ புள்ள பசியாக்குது. பாட்டி, சாமி அம்மா எப்ப பாட்டி சாப்பாடு செய்யும்? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு பாட்டி. புள்ள சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. இந்த பாலா பொண்ணு மேஸ்திரி காசே கொடுக்கல. புள்ள என்ன பண்ணி பசியோட இருப்பான். ஏதான் இந்த கடவுள் எங்க மேல ஆளுங்களை சோதிக்கிறானே தெரியல. பாட்டி இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. பசியால எனக்கு சுத்தமா நடக்க கூட முடியல பாட்டி. மேஸ்திரி வந்தா கண்டிப்பா அம்மா சோறு ஆக்குவாங்க சாமி. சரியா? சரி பாட்டி. சரி சாமி, கொஞ்ச நேரம் விளையாடு சாமி. ஏய் தம்பி, என்ன வேணும்? என்ன வேணும்? சிப்ஸ் ஏதாவது வேணுமா? பிஸ்கட் ஏதாவது வேணுமா? இல்லை முறுக்கு ஏதாவது சாப்பிட்றியா? காசு இல்ல. காசு இல்லையா? காசு எல்லாம் தங்க நின்றுட்டு இருக்கியா? போடா அந்த பக்கம் போடா. வந்துட்டான் காலங்காத்தால. போயிரு, போடாண்டா. ஐயோ பசிக்குது. தம்பி என்ன வேணும்? இட்லி வேணும். காசு இருக்கா? காசு இல்ல. காசு இல்லையா? காசு இல்லாமலாம் இட்லி கொடுக்க முடியாது, போப்பா. இல்ல பசிக்குது. பசிக்குதுன்னா சும்மா கொடுத்துருவாங்களா? போன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா போயிடு. ஐ காய். ஏப்பா தம்பி, இந்த செடிக்கிட்ட என்ன பண்ற? ஏப்பா அந்த பூ காயெல்லாம் ரொம்ப விஷம், பறிச்சுனா செத்துருவ. இந்த சைடு வாப்பா. ஆண்டி கூல் இருக்கா? கூல் இருக்குப்பா. காசு இருக்கா? காசு இல்ல ஆண்டி. காசு இல்லைன்னா கூழ் கொடுக்க முடியாதே. போய் உங்க அம்மாகிட்ட காசு வேண்டாம் போ. அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட காசு இல்ல ஆண்டி. காசு இருந்தாதான்ப்பா தர முடியும், இல்லைன்னா தர முடியாது. போ போ. ஐயோ ரொம்ப பசிக்குது. அம்மா சாப்பாடே செய்யலையே. அம்மா எப்போ செய்யும் சாப்பாடை? எங்கே போய் சாப்பாடு கேட்டாலும் காசு வேணும் காசு வேணும் கேட்குறாங்க. என்கிட்ட எது காசு? அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்களான்னு பார்க்கலாம். ராஜா வந்துட்டியா? வாடா. அம்மா எங்கடா அம்மா போயிருந்த? அம்மா சாப்பாடு செய்யலன்னு சொன்னேன்ல, செஞ்சுட்டியாம்மா? இல்லடா செல்லம், அந்த ஓனர் வந்து காசே தரலடா. நானும் அதுக்கு தான் எல்லா சாமானும் கழுவி வச்சிருக்கேன், ஆனா இன்னும் காசே தரல. அம்மா ரொம்ப பசிக்குதுமா. பசிக்குதான், என்ன சாமி பண்றது? நம்மள மாதிரி ஏழைங்க பசிய பொறுத்து தானே ஆகணும். அவங்களுக்கு எங்க தெரியுது நம்மளோட கஷ்டம் என்னன்னு சொல்லி. முதலாளிக்கு ஏதோ பார்ட்டியா, அதனால வர முடியலையா. நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா. கண்டிப்பா நாளைக்கு நான் அம்மா சோறா கேட்கிறேன். என்ன
சரிம்மா. வா சாமி. வா படுத்துக்க வா. படுத்துக்க வாப்பா. ஐயோ, பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குதுன்றாங்க. அம்மா அம்மா என்னம்மா? அம்மா பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா. உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்ததே பெருசு, இதுல சாப்பாடு வேற கொடுப்பாங்களா? அம்மா எனக்கு இல்லம்மா, என் பிள்ளைக்கு தாம்மா. ஏன்னா பழைய சோறு இருந்தா கொடுங்க. யாருக்கா இருந்தா என்னம்மா? சும்மா இந்த மாதிரி தொல்லை பண்றதுனா இங்க தங்கவே தங்காத. முதல்ல கிளம்பு. பிள்ளை பசியிலே தூங்குறாங்க. நான் என்ன பண்ணுது? சாப்பாடு ஆயிடுச்சு. புள்ள வேற பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானே. ராஜா ராஜா எங்க போன இவன்? ராஜா தம்பி ராஜா ராஜா. ஐயோ ரொம்ப பசிக்குது, அம்மா வேற சாப்பாடே செய்யலையே. தம்பி இந்த காயெல்லாம் சாப்பிட்டேன்னா செத்துருவப்பா. அங்கெல்லாம் நிக்காத, தூரமா போ. நம்ம பசியில் சாவறதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டே செத்துடலாம். ராஜா இங்க என்னடா உட்காந்துருக்க? அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க? கையில என்னடா? அலறி கொட்டை. இது எதுக்குடா கையில வச்சிட்டு இருக்க? நான் டெய்லியும் பசியில் சாவறதுக்கு பதிலாக இதை நான் சாப்பிட்டு அப்படியே செத்துடுறேம்மா. செத்தரியா? என்னடா வார்த்தை சொல்ற ராஜா? இதுக்காகடா நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன். நீ எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? இப்ப நீயும் போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ இங்க பாரு சாமி, இங்க பாரு. அம்மா இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்டா. உனக்கு இதுக்கப்புறம் நான் வயிறார சாப்பாடு போறேன்டா. ஆனா இந்த மாதிரி முடிவு மட்டும் எப்பவுமே எடுக்காத சாமி, சரியா? சொல்றது கேளு சாமி. இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி சாக போற முடியல எடுக்காத. எனக்கு உன்னை விட்ட வேற யாரா இருக்கா? இதுக்கப்புறம் நான் உனக்கு அம்மா வயிறார சாப்பாடு போறேன்டா. இதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட பட்டினியா இருக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் உனக்கு சாப்பாடு போறேன்டா. ஆனா இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்காத சாமி. சரி சாமி, அம்மா உனக்கு சோறு வைக்க வச்சிருக்கேன். வா சாமி சாப்பிடு. வா. ஐயோ என் புள்ள பசியால இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே.